தந்தை, மைந்தன், தூயாவியாரின் திருநாமம் நம் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். இறைவனை நோக்கி நாம் மன்றாடுவோம். நேற்றும் இன்றும் மாறாது இருக்கிற எங்கள் பரிசுத்த இறைவா, தருமையான மாலை பொழுதிற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. கடந்த நாட்கள் எல்லாம் நீர் எங்களை கண்ணினைமை போல பாதுகாத்து ஜீவன் சுகபலம் கொடுத்து காத்த தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த கொடிய காலங்களில் கூட நீர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து வருவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சிறிய வழிபாட்டு நேரத்தை உடைய பாதத்தில் ஏற்படுத்தி ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் நிறைவு மட்டுமாக உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பு ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து வழியாய் பணியோடு இறைவேண்டலை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். நம்முடைய வழிபாட்டிற்கு ஆரம்பமாக ஆண்டவரை போற்றும் வண்ணமாக கீர்த்தனை புத்தகத்திலே 95வது கீர்த்தனையை நாம் இணைந்து பாடுவோம். கீர்த்தனை 95. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர் என்னோடிருக்கவே எழுந்திருந்தோர். விண்ணுலகுயர்ந்தோர் உன்னதம் சிறந்தோர் மித்திரனே சுக பத்திரமருளோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோர். சாபமே தீர்த்தோர் சர்க்குருநாதன் சஞ்சலமினியே நெஞ்சமே மகிழாய். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. நாம் அனைவரும் 91ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 91. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கி இருப்பவர் ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உமை வேடரின் கண்ணினின்றும் கொன்றழிக்கும் கொள்ளை நோயிலிருந்து தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளாலே உமை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கமசமும் ஆகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். உன் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் உன் வலதுபுறம் 10,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது. பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர். உம் கண்களாலே நீர் காண்பீர். ஆண்டவரை புகலிடமாக கொண்டீர். உன்னதரை உறைவிடமாக்கி கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை நெருங்காது. நீ செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார். கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர். சிங்கத்தின் மீது பாம்பின் மீதும் நீ நடந்து செல்வீர். இளம் சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்து செல்வீர். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன்.
என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்பதே. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போது எப்போதுமான சதாக்கள் இருக்கிறபடியே. ஆமேன். தந்தை, மைந்தன், தூய ஆவியாரின் திருப்பேராலே நாம் அனைவருக்கும் ஆசீர்வாதம் உண்டாவதாக. ஆமேன். நாம் யாவரும் கண்களை மூடி இறைவனை நோக்கி வேண்டிக் கொள்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாட்களிலும் நாங்கள் உயிரோடு இருந்து உம்மை தொழுது கொள்ள சித்தம் கொண்டீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பல கொள்ளை நோய்கள் இந்த உலகை தாக்கிக் கொண்டிருக்கும் வேளையில் எங்களை நீர் வழி நடத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இந்த நேரத்திலே நாங்கள் தியானிக்கின்ற இந்த தியானத்தை நீர் ஆசீர்வதியுங்கள். இந்த வார்த்தையை நீரே எனக்கு கொடுத்து உமது அடியாரை ஆசீர்வதியுங்கள். உமது அடியாரை மறைத்து உமது மக்களுக்கு நீர் என்ன பேச வேண்டும் என்று நினைக்கின்றீரோ அந்த வார்த்தையை நாங்கள் பகிர்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் அன்பின் தகப்பனே. ஆமேன். உங்கள் யாவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரத்தையும் வணக்கத்தையும் ஏறெடுத்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இந்த நாளிலே நாம் தியானிக்கப்பட வேண்டிய தலைப்பு தீர்க்கதரிசிகளும் கொள்ளை நோயும் என்ற தலைப்பின் வாயிலாக நாம் தியானிக்க இருக்கின்றோம். குறிப்பாக இந்த தலைப்பு உருவாக்குவதற்கான காரணம் என்னவென்றால், என்னுடைய கல்லூரியில் படித்த என்னுடைய நண்பர் உங்களுடைய கிறிஸ்தவ திருமறையில் இப்பொழுது நடக்கின்ற கொள்ளை நோய், பெரும் சேதம் போன்ற காரியங்களை குறித்து திருமறையில் சொல்லப்பட்டிருக்கிறதே, அதை குறித்து உனக்கு ஏதாவது தெரியுமா என்று என்னிடம் கேட்டார். இந்த கேள்வியை குறித்து நானும் சிந்தித்து பார்த்தேன். அதன் விளைவாக யாரும் இதுவரை சொல்லாதபடிக்கு திருமறையில் இன்று நடக்கின்ற செய்தியை குறித்து இதுவரும் யாரும் சொல்லாதபடிக்கு ஒரு சிறப்பான ரத்தின சுருக்கமான ஒரு தியானத்தை எடுக்க வேண்டும் என்று நினைத்தேன். அதன் மூலமாக இந்த தியானத்தை 3 வசனத்தின் வழியாக நாம் ஏறெடுக்க இருக்கின்றோம். ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளை கொண்டு இந்த வசனத்தை நான் எடுத்திருக்கின்றேன். முதல் தீர்க்கதரிசி ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்ட காரியங்களை குறித்து இந்த வசனத்தை எடுத்திருக்கின்றேன். இரண்டாவதாக எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன காரியங்களை குறித்து எடுக்கப்பட்டுள்ளது. மூன்றாவதாக ஏசியா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தைகளை வைத்து எடுக்கப்பட்டுள்ளது. இவர்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஏறத்தாழ கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக சொல்லப்பட்ட வார்த்தைகள். ஆனால் 2500 வருடங்களுக்கு மேலாக ஆகிவிட்டது. இன்று இந்த வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கின்றது. அதை இன்று நாம் கண்கூறாக பார்க்கின்றோம். அந்த வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். முதல் இறை வார்த்தையை நாம் தியானிப்போம். ஆமோஸ் எழுதிய தீர்க்க தரிசன நூல் 8ஆம் அதிகாரம் வசனம் 3ஆம் வசனம்.
அந்நாளில் கோவில் பாடல்கள் புலம்பலாய் மாறும், கணக்கற்ற பிணங்கள் உரிய மரியாதையின்றி தூக்கி எறியப்படும், எங்கும் ஒரே அமைதி என்கின்றார் தலைவராகிய ஆண்டவர் என்பதே. அன்பார்ந்த இறைமக்களே, இந்த ஆமோஸ் எழுதிய தீர்க்கதரிசன புஸ்தகம் கிமு 5ஆம் நூற்றாண்டில் அல்லது 8ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டு இருக்கலாம் என்று வல்லுனர் அறிஞர்களால் கருதப்படுகின்றது. குறிப்பாக இந்த நூலை ஆமோஸ் தீர்க்கதரிசி யாருக்கு சொல்கின்றார் என்று பார்த்தால், இஸ்ரவேல் மக்கள் பாவத்தில் மிகுதியாய் இருக்கிறார்கள். அவர்கள் கடவுளை விட்டு விலகுகிறார்கள். இந்த நேரத்திலே கடவுள் ஆமோஸ் தீர்க்கதரிசிக்கு இந்த காட்சியை காட்டுகின்றார். இந்த நேரத்திலும் நம்முடைய ஆலயங்கள் அனைத்தும் பூட்டப்பட்டு இருக்கிறது. ஆலய பாடல்கள் அனைத்தும் அழுகுரலாக மாறிக்கொண்டு இருக்கின்றது. இன்று கணக்கற்ற பிணங்கள், மரணங்கள், கல்லறை தோட்டத்தில் மட்டுமே ஆராதனை நடக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று பார்த்தால், 3 நாட்களுக்கு முன்பதாக செய்தியை பார்க்கும் பொழுது கங்கை நதிக்கரையில் 100க்கும் மேற்பட்ட பிணங்கள் மிதந்து கொண்டிருக்கிறது. பீகார், ஜார்க்கண்ட் போன்ற நதி வழியாக அநேக பிணங்கள் மிதந்து வந்து கொண்டிருக்கிறதை நாம் செய்திகளிலே பார்க்க முடியும். இப்படி இருக்கும் பொழுது அந்த பிணங்கள் ஊரிய மரியாதையின்றி தண்ணீரில் தூக்கி எறியப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. அந்த பிணங்கள் எதற்காக தண்ணீரில் தூக்கி எறியப்பட்டது? அந்த பிணங்கள் அடக்கம் செய்ய அவர்களிடம் போதிய வருவாய் இல்லாத காரணத்தினால், ஏனென்றால் இந்த கொள்ளை நோயின் காரணமாக அநேக பிணங்கள் சுடுகாட்டில் எரிந்த வண்ணம் இருக்கின்றது. புதைப்பதற்கு இடமில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நேரமாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அந்த பிணங்களை புதைப்பதற்கோ அல்லது எரிப்பதற்கோ அவர்களிடம் போதிய காசு இல்லை. ஆதலால் பிணங்களை எல்லாம் அவர்கள் தூக்கி எறிகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. அந்த திருவுடலுக்கு அவர்கள் கொடுக்க வேண்டிய மரியாதையை கூட அவர்களால் கொடுக்க முடியவில்லை. இந்த சூழ்நிலையை ஆமோஸ் தீர்க்கதரிசி கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே இந்த தீர்க்க தரிசனத்தை நமக்கு சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் கடவுளுடைய சினத்திற்கும் சாபத்திற்கும் நாம் ஆளாய் கொண்டு இருக்கின்றோம். நம்முடைய ஜெபங்கள் குறைந்து விட்டது. கடவுள் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் யோசிக்க மறந்துவிட்டோம். கடவுளுக்கு முன்பதாக இஸ்ரவேல் மக்கள் தீய செயல்களையும் பாவத்திலும் ஈடுபட்டார்கள். அதன் காரணமாக அவர்களுக்கு இப்படியாப்பட்ட ஒரு தண்டனையை நாம் ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த தண்டனையில் இருந்து விடுபட வேண்டும் என்றால் நாம் ஜெபத்தோடு இந்த கொள்ளை நோயை நாம் எதிர்கொள்ள வேண்டும்.
இரண்டாம் இறை வார்த்தையை நாம் தியானிப்போம். அது எரேமியா எழுதிய தீர்க்க தரிசன நூல் 16ஆம் அதிகாரம் வசனம் 9. இஸ்ரவேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: இந்த இடத்தில் மகிழ்ச்சி ஒலியும் உவகை குரலும் திருமண ஆரவாரமும் எழாதிருக்கச் செய்வேன். இவை உங்கள் வாழ்நாளில் உங்கள் கண்முன்னே நிகழும் என்பதே. இந்த நாளிலும் நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்ற இந்த தியானத்தில் எரேமியா எழுதிய தீர்க்கதரிசி நூலில் எரேமியா தீர்க்கதரிசி எப்படியாப்பட்டவராக இருக்கின்றார் என்பதை நாம் சிந்திக்கும் பொழுது, கடவுளுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் இடையில் ஒரு தூதுவராக இருக்கின்றார். எரேமியா தீர்க்கதரிசி கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஒரு மகனாக அவர் இருக்கின்றார். அவர் கடவுளின் ஊழியத்தை செய்வதற்காக, கடவுள் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவருடைய வாழ்க்கையில் திருமணத்தை கூட அவர் செய்யாமல் ஊழியத்திற்காக அவர் தியாகம் செய்தார். அவருடைய வாழ்க்கையிலே பிள்ளைகள் ஏதும் வேண்டாம் என்று 16ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே ஆண்டவர் திருமணமும் பிள்ளைகளும் எதுவும் வேண்டாம், நீர் எனக்காக செய்ய வேண்டியவற்றை அதிகமாக இருக்கிறது என்பதை குறித்து அவர் சொல்லுவார். அப்படி இருக்கும் பொழுது இஸ்ரவேல் மக்கள் அதிக அளவில் பாவம் செய்கிறார்கள் என்று நாம் சொல்கின்றோம். அப்படி என்ன பாவம் செய்கிறார்கள் என்று பார்த்தால், எரேமியா எழுதிய தீர்க்கதரிசன புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் துவங்கி 13ஆம் வசனம் வரை நாம் வாசித்து பார்த்தால் தெரியும். அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள் என்பதை குறித்து ஆண்டவர் அவர்களுக்கு சொல்கின்றார். உங்கள் மூதாதையர் என்னை மதிக்கவில்லை, நீங்களும் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் சிலை வழிபாட்டை நோக்கி மட்டுமே இருக்கின்றது, என்னை நீங்கள் மறந்து விட்டீர்கள் என்ற ஒரு ஆதங்கத்தோடு கடவுள் எரேமியா தீர்க்கதரிசியிடம் பேசுவதை நம்மால் பார்க்க முடியும். குறிப்பாக இந்த நேரத்திலே நம்முடைய திருச்சபையில் திருமண காரியங்கள் என்பது ஒரு சுப காரியமாக நாம் பார்க்கப்படுகின்றது. ஆனால் திருமணம் காரியம் அனைத்தையும் தடுத்து நிறுத்தப்பட்டது. இந்த நேரத்திலும் எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்த்தால், நம்முடைய வழிபாடும் சரி, நம்முடைய சுப நிகழ்ச்சியும் சரி, எல்லாவற்றிற்கும் தடை ஏற்பட்டுள்ளது. பிணங்களை புதைப்பதற்கு கூட இடமில் கிடைக்காத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. இதை குறித்து ஆண்டவர் சொல்வது இதுவே: சிலை வழிபாட்டை விட்டு விலகுங்கள், என்னை நீங்கள் நேசியுங்கள் என்ற வார்த்தையை நாம் மறந்து விட்டோமா என்பதை நாம் இந்த இறை வார்த்தையின் மூலமாக சிந்தித்து பார்ப்போம். மூன்றாவதாக நாம் சிந்திக்க இருக்கின்ற இறை வார்த்தை, அது ஏசாயா எழுதிய தீர்க்கதரிசன நூல் 26ஆம் அதிகாரம் வசனம் 20வது வசனம். 26ஆம் அதிகாரம் வசனம் 20. என் மக்களே, நீங்கள் போய் உங்கள் அறைக்குள் நுழைந்து உள்ளிருந்து கதவுகளை தாழிட்டுக் கொள்ளுங்கள், கடும் சினம் தனியும் வரை சற்று ஒளிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்கின்றார். நாம் இந்த நேரத்திலே படிக்க கேட்ட இந்த ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் பெரிய தீர்க்க தரிசன நூலில் இடம்பெற்றுள்ள முக்கிய நூலாக கருதப்படுகிறது.
குறிப்பாக இந்த ஏசியா தீர்க்கதரிசி கடவுளுக்கு உகந்த மனிதராக இருந்திருக்கின்றார். இஸ்ரவேல் மக்கள் தவறு செய்யும் பொழுது கண்டித்து உணர்த்துகின்றவராக இருந்திருக்கின்றார். இன்றைக்கு கடவுளுடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது, அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நன்மைகளை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக இந்த நேரத்திலே கடவுள் சொன்ன வார்த்தையில், உங்கள் அறைக்குள் நுழைந்து உள்ளிருந்து கதவை தாழிட்டுக் கொள்ளுங்கள், கடும் சினம் தனியும் வரை சற்று ஒளிந்திருங்கள் என்பதை ஏசியா தீர்க்கதரிசி மூலமாக உரைக்கின்றார். இந்த நேரத்திலே கடவுளின் கடும் சினம் என்பது இந்த உலகில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் செய்த குற்றங்களுக்காகவும் குறைகளுக்காகவும் நம்முடைய தீய எண்ணங்களுக்காகவும் இருதயத்தின் தவறான காழ்ப்புணர்ச்சிக்காகவும் கடவுள் இப்படியாப்பட்ட தண்டனையை நமக்கு கொடுத்திருக்கலாம். நம்முடைய மீறுதல்களை நினைத்து இந்த உள்ளிருப்பின் காலங்களில், குறிப்பாக இந்த லாக்டவுன் என்று சொல்லும் பொழுது, அந்த லாக்டவுனில் நாம் நமது அறைக்குள் புகுந்து தாழிட்டு கொண்டு கடவுளுக்கு முன்பாக நம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கும் பொழுது இந்த தண்டனை தீர்ப்பில் இருந்து கடவுள் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கின்றார். நமக்கு அநேக கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் வரலாம். இந்த துன்ப காலத்திலும் கடவுள் நம்மை வழிநடத்துகின்ற இந்த கிருபைக்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். நாம் உள்ளிருப்பின் காலங்களில் கடவுளை உண்மையாக நோக்கி நாம் மன்றாடும் பொழுது, பிறருக்காக நாம் வேண்டுதல் செய்யும் பொழுது, கண்டிப்பாக இந்த கொள்ளை நோயை கடவுள் நிறுத்துவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த நேரத்திலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 3 வார்த்தையில் ரத்தன சுருக்கமாக சொல்லலாம். விலகியிரு, தனித்திரு, ஜெபித்திரு. கடவுள் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவும் கண்களை மூடி இறைவனை நோக்கி வேண்டிக் கொள்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பின் தகப்பனே, எங்களுடைய குற்றங்கள் குறைகள் அநேகம் இருக்கலாம் அப்பா. எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை நீர் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த கொள்ளை நோயில் இருந்து எங்களை தப்புவியுங்கள். நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளை நினைத்து மனம் வருந்துகின்றோம். எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் தூய இரத்தத்தின் மூலமாக எங்களை சுத்திகரியும். நாங்கள் பாவம் செய்ய நினைத்தாலும் பாவத்தில் இருந்து எங்களை விலக்கி காத்தருளும். எங்களுடைய ஆத்துமாவை உமது கரத்திலே ஒப்படைக்கின்றோம் ஆண்டவரே. நீரே எங்களை காத்து வழி நடத்துங்கள். இவையாவும் எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் அன்பின் தகப்பனே. ஆமென். ஆண்டவர் கற்பித்த இறைவேண்டலை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செயல்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிப்பிடுவது போல எங்கள் பாவக் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமையில் இருந்து எங்களை இரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உமக்கே சுவாமி. ஆமேன்.
நாம் யாவரும் கடவுளின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புணர்வும் நாம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமேன். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். ஆமேன்.